அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன் ஃப்ரம் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். தவறான அபகரிப்பு, நம்பிக்கை மீறல். அருமையாக தமிழில் புரியுது பாருங்க. ஏதோ ஒரு விவகாரத்தை தவறாக அபகரிச்சிடுறாங்க. உங்ககிட்ட இருந்து கேட்காம எந்த பொருள் எடுத்தாலும் அதற்கு பெயர் அபகரித்தல்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் கொடுத்து வைத்து குடிச்சு வச்சிருக்கீங்க அந்த பொருளை அவர் அபகரிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல நம்பிக்கை மீறல் நடந்துடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். இதிலிருந்து இது எப்படி வேறுபட்டது அப்படின்றத தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. எது முதன்மையாக நடக்குது, எது பின்னாடி நடக்குதுன்றத நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸில் சொல்லிடணும். நீங்கள் முதல்ல தவறான அபகரிப்பு, கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன் அப்படின்னா என்னன்னா, நேர்மையற்ற முறையில் கையாடல் என்பது ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்து கொடுக்கப்பட்ட அவரின் சொத்தை சட்டவிரோதமான தன் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டால் அது முறையற்ற அபகரிப்பு என்று பெயர். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் தவறான அபகரிப்பும் இருக்கு, நம்பிக்கை மீறலும் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இழை மட்டும்தான்றதை தெரிஞ்சுக்கணும். வித்தியாசம்னு கூட சொல்லக்கூடாது. நம்ம இதனுள்ள அது புதைந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இது இல்லாமல் அது நடக்காது, அது இல்லாமல் இது நடக்காது. ஏன்னா கொடுத்து வைக்கப்பட்ட பொருளை நேர்மையற்ற முறையில் அவங்க அபகரிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல நம்பிக்கை மீறல் என்ற ஒரு கான்செப்டும் நடந்துடுச்சுன்றதை நம்மளால மறுக்கிறதுக்கு இந்த இடத்துல இல்லை. செக்ஷன் 314 பார்த்தீங்கன்னா தவறான அபகரிப்பு பற்றி பேசுது, கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன் பற்றி பேசுது. செக்ஷன் 316 ஆஃப் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுது. கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன்னா சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு பழகிறது. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னா நம்பிக்கை மீறி சொத்தை தவறாக பயன்படுத்துதல். அவருடைய சொத்தை அவர் வச்சிருக்க நம்பிக்கையை மீறி அந்த சொத்தை தவறாக பயன்படுத்தி பின்னாடி பார்த்தீங்கன்னா சொத்தை அபகரிச்சுறது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றின் பின் ஒன்றாக அப்படியே ஒரு மாதிரி நடக்கும். ஒரு சர்க்கிள் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ நம்பிக்கையும் நடக்கும், அபகரிப்பும் நடக்கும். இந்த மாதிரி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு எக்ஸாம், இந்த ஒரு டாபிக்ஸ். ஸோ உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் நீட் அண்ட் க்ளீனாக எழுதுங்க. இதுனா என்ன, அதுனா என்னன்னு இல்லுஸ்ட்ரேஷனை போட்டு எழுதுனீங்கன்னா மிக அற்புதமாக உங்களால் ஆன்சரை கொடுக்க முடியும். வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமாக புரியும். ஏ என்பவர் பி என்பவரின் சொத்தை பாதுகாப்பாக பார்த்து வருகிறார். நல்லா அருமையாக பார்த்து வர்றார் ஏ பியுடைய சொத்தை. பின்னாளில் அவர் அந்த சொத்தை அபகரிக்கும் நோக்கில் பெயர் மாற்றம் செய்து விடுகிறார். பாருங்க, பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்தார், நல்ல ட்ரஸ்டோடு இருந்த ஒரு நபர் தான். திடீர்னு அவருக்கு புத்தி மாறுது. ரொம்ப நம்பிக்கை வச்சாவே இப்படி தான் பிரச்சனை போகுது. புத்தி மாறுது. புத்தி மாறினவுன்னு என்ன பண்ணுறாரு, அந்த சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் அந்த சொத்துடைய பெயரை இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி மாற்றிடுறாரு. இங்கு தவறான அபகரிப்பு நடந்து விட்டது. அது மட்டும்தானே நடந்திருக்கு. நம்பிக்கையாக பார்த்துட்டு வர்றாரு, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நடக்கலையா? ரெண்டு சேர்ந்த மாதிரி நடந்திருக்கு. பாருங்க, எழுதுங்க, இல்லுஸ்ட்ரேஷனில் எழுதுங்க. சரி, எழுதிருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன், அதாவது தவறான அபகரிப்பில் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருந்தே ஆகணும் அப்படின்னா முதல்ல ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பிலாங் டு சம்ஒன் எல்ஸ். சொத்து மற்றொருவருடையதாக இருக்க வேண்டும். சும்மா உங்கள் சொத்தையும் உங்களால் அபகரிச்சிக்க முடியுமா? உங்களுடைய நம்பிக்கையை உங்களால் பாழடிச்சிக்க முடியுமா? சொத்து மற்றொருடையதாக இருக்க வேண்டும், வேற ஒருத்தராக அது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தவறான அபகரிப்பு நடைபெறுவதற்குண்டான பிரைமா பேசி இருக்குன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. The property must be in the possession or control of the offender. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த சொத்து குற்றவாளியின் வசமோ அல்லது கட்டுப்பாட்டிலோ இருக்க வேண்டும். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அபகரிக்கும் நோக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி குற்றவாளியின் வசமோ அல்லது அவருடைய கட்டுப்பாட்டிலோ இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் மிக எளிமையாக பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதையும் பண்ணிடுறாங்க இந்த காலத்தில். The offender must have taken property his own legal use. குற்றவாளி அந்த சொத்தை
சட்டவிரோதமாக தன் பயன்பாட்டிற்கு எடுத்திருக்க வேண்டும். குற்றவாளினா யாரு? அபகரிக்கும் நோக்கத்தில் இருக்கிறவர் தான் குற்றவாளி. அந்த சொத்தை பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக தன் பயன்பாட்டிற்கு எடுத்திருக்க வேண்டும். இதை தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. The property must be gain improper advantage. அந்த நோக்கம் தவறான நன்மை பெறுவதற்காக இருக்க வேண்டும். வேறொருடைய சொத்தை அபகரிச்சா அதில் பார்த்தீங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான கெயின்ஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க தேவையில்ல. உங்கள் தெருவிலேயே இது ஒன்று நடந்திருக்கும், இல்லை உங்களுக்கே ஒன்று நடந்திருக்கும். நீங்களும் நம்பிக்கையாக ஒருத்தர் மேலே இருந்திருப்பீங்க, அவங்க ஏமாற்றிருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த செக்ஷனோடு எழுதுனீங்கன்னா கான்செப்ட் கம்ப்ளீட்டட். இல்லுஸ்ட்ரேஷனை போடுங்க, யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க பேரை கூட போடுங்க, யார் கேட்கறதுக்கு ஆள் இருக்குது. என்றைக்குமே ஏமாத்தினவன் தானே, அதில் ஒன்றும் மாற ஒன்றும் போகிறது இல்லை இல்லையா? அதனால தான் சொல்கிறேன் நான். ஸோ பிஎன்எஸ்எஸில் இந்த செக்ஷன் கண்டிப்பாக போட்டுட்டு இதில் நீங்கள் தெளிவாக எழுதலாம். ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, இந்த ப்ரீச்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயும் மிக தெளிவாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப பெருசாக டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு கேஸ் ஸ்டடியோடு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மகேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். 1985 நடந்த வழக்கு. மகேஷ் குமார் என்பவர் ஒரு அரசு ஊழியர். அவர் தன் அலுவலகத்தில் வசூலிக்கப்பட்ட அரசு நிதியை தன்னகத்தே வைத்து கொண்டார். ஏதோ ஒரு அமௌண்ட் வசூலிச்சிருப்பார் போல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை அவர் தன்னகத்தே வைத்து கொண்டார். ஏன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? அதை அரசாங்க பணம் தானே, அரசாங்க பணம்னா பொது சொத்து தானே, நானும் பொது சொத்து ஊழியர் தானே நான், அதனால் அவரே வச்சுக்கிட்டார். அதை அந்த பணத்தை அதாவது அரசு கஜானாவில் செலுத்தவில்லை. இந்த செயல் அபகரிக்கும் நோக்கத்தில் அவர் செய்ததாக வழக்கு தொடுக்கப்படுகிறது. பின்னாளில் பார்த்தீங்கன்னா அது தெரிய வந்துடுச்சு அபகரிச்சது. அதனால பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே வழக்கு தொடுத்துட்டாங்க. கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன் செக்ஷன் 314 அண்டரில் பண்ணிட்டாங்க. இதில் ரெண்டுமே சேர்ந்து வரும், நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஏன்னா நம்பிக்கையோடு தான் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பொறுப்பை. அதனால் நம்பிக்கை மீறலும் இந்த இடத்துல நடந்திருக்கு. ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று, ஒரு நூல் பிணைஞ்சா மாதிரி தான் இருக்குன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. இதை மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டை விட்டுடாதீங்க. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷனை விட்டுடாதீங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா மாதிரி தான் எழுதணும் நீங்கள், உங்களுடைய கடமையும் கூட. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. மகேஷ் குமார் அரசு பணத்தை தன் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டது கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன் ஆகுமா அல்லது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆகுமா? ரெண்டு கொஸ்டின் இந்த இடத்துல ஆனரபிள் கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுது இஷ்யூஸை. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. சட்டவிரோதமாக தன் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டதால் அது கிரிமினல் மிஸ்அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் நடந்திருக்குதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். நீங்கள் அதுதான் உங்களுடைய கடமை. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.